அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் நாம் பெற்ற நம்மளது பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா பெண் பிள்ளையாக இருக்கலாம். சில நேரங்கள் நம்மளுக்கு ஒரு மிரட்டல் விடுவாங்க. எப்பா நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்கல அப்படின்னா நான் விஷத்தை குடிச்சிடுவேன், தூக்கு மாட்டிடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போலாம் நம்ம ஒரு சில வீட்டில் வந்து சந்திச்சிருப்பாங்க மிரட்டுறது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில காரணங்களாக கொண்டவங்களுக்கு நான் பார்த்து பயப்பட தேவையில்லை. முக்கியமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு பத்தரை காரணம் அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. பையன் அப்படி மாதிரினா கவலைப்பட தேவையில்லை, சும்மாறா வேலையை பாடுறா அப்படின்னு நம்ம விட்டுடலாம். ஏன் அப்படின்னா ஆழகால விஷம் உண்ட நம்மளுடைய சிவபெருமான நம்மளுடைய ஆத்தா தாய் உமையவள் கழுத்து பிடிச்சி நிப்பாட்டாங்க. எப்படி விஷம் உள்ள இறங்கலாம். இது போல் பார்த்திங்கன்னா விஷத்தால் பாதிக்கப்படாத ஒரு காரணத்தை கொண்டவங்க யார் அப்படின்னா பத்தரை காரணம் கொண்டவங்க. எப்படி சார் அப்படின்னா பத்தரை அப்படிங்கிற அந்த காரணத்துக்கு மிருகம் அப்படின்னு என்னென்னா கோழி சேவல்பாங்க. இதனுடைய தன்மை என்னென்னா இதாக கிண்டிக்கிட்டே இருக்கும் காலை வச்சு. ஒரு சின்ன ஒரு பாய்ச்சாம்போது, ஒரு பூராம்போது, ஒரு பள்ளி வச்சுக்கோங்க, டக்குன்னு கொத்தி தின்றும். அது விஷம்னா இருந்தாலும் அதுக்கு ஒன்றுமே செய்யாது. குட்டி பாம்பு போனால் கூட சரி, ஒரு கொத்தி லபக்கு லபக்குன்னு முழுங்கிடும். நம்ம வந்து நெஜத்தில் விஷமாக தெரிகின்ற பூச்சிகள் இதை வந்து உண்டு வாழ்வது எது அப்படின்னா இந்த பத்தரை கரணத்தின் மிருகமாக இருக்கின்ற கோழி சேவல். சரிங்களா? அப்போ அங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா நம்முடைய உடல் அப்படிங்கிறது விஷம் குடித்தா கூட நம்ம சாக மாட்டோம். நம்மளை யாரோ ஒருத்தங்க பிரபஞ்சத்தின் மூலமாக காப்பாற்றிடுவாங்க. எப்படி சொன்னோம்ல, சிவன் வந்து ஆழகால விஷத்தை குடிக்கிறப்ப அம்பாள் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்களா, கழுத்தை பிடிச்சிடுறாங்களா. இது போல் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு போனாலும் தற்காத்து கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போனா நம்ம தெரிஞ்ச சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தங்க அப்படி பத்திரை காரணமாக இருக்கிறாங்க, ஒரு பையன் இப்படி அடிக்கடி திட்டம் பண்ணுறான் அப்படின்னா பயப்படாதீங்க. காலம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது அவனை எங்கே இருந்தாலும் காப்பாற்றிடும். எப்படி அந்த நாகாஸ்திரம் பட்டு ராமனும் லக்ஷ்மணரும் மயக்கம் விட்டுருந்தாங்க. அந்நேரம் யார் காப்பாற்றினா? ஆஞ்சநேயர் காப்பாற்றினார். சரிங்களா? இது போல் யாரோ ஒருத்தங்க பிரபஞ்சத்தின் மூலமாக காப்பாற்றப்படுவார்கள். யாரை? பத்திர கர்ணம் கொண்டவங்களை. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.